அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இந்த 7.5 சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயங்க. அதை பற்றி தெரிந்து கொண்டால் பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகின்ற அதிர்ஷ்டத்தினையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். சுத்தம், ஒழுக்கம், தன்னடக்கம் போன்ற நல்ல குணங்கள் படைத்தவங்க நீங்கள். வாழ்க்கையில் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற உயர்வான எண்ணங்களை உடையவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு 12ஆம் வீட்டில் கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காருங்க. இப்போ சதய நட்சத்திரத்தில் இருக்கார். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார் சனி பகவான். பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது உங்கள் ராசி அதிபதி குரு பகவானுக்குரிய நட்சத்திரம்ங்க. சுபகிரகம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் போது பலன் எப்படி இருக்கும்? முதல்ல அந்த குரு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் மீன ராசிக்கு 3ஆம் வீடான ரிஷபராசியில் இருக்காருங்க. 3க்கு உரிய பலனை சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருந்து கொடுக்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. வெளிநாடு போகணும், இடம் மாற்றணும், வீடு மாறணும், வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும், ஒரு நிலத்தினை விற்கணும், இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, இந்த தருணத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும், பெரிய லாபம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வண்டி வாகன விஷயத்தில் பழைய வண்டி வாகனத்தை விற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் விற்றுடலாம்ங்க. பழசை விற்று புதுசு வாங்கிக்கிடலாம். இதில் முக்கியமாக இந்த வாழ்க்கை துணை பிரச்சனைங்க. சரியான வாழ்க்கை துணை அமையாமல் தவறான நபரை தேர்ந்தெடுத்து அதனால் உங்கள் தலையெழுத்தினை பிரச்சனையாக மாற்றிக்கொண்ட உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் தப்பிக்கக்கூடிய நேரம் இதுங்க. அதனால் இந்த விஷயத்தை சீர்படுத்த முடியும். தவறான நபரை நீக்கி புதிய நல்லதொரு உறவினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது விவாகரத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸு வழக்குகள் முடிவுக்கு வருங்க. தேவையில்லாத தப்பான உறவுகள் விலகும். நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள் வந்து சேருவாங்க. மேலும் தொழில் ரீதியான முதலீடு இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம்ங்க. அதனை தவிர்ப்பது நல்லது. தொழில் ரீதியாக எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. இருக்கிற தொழிலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டா போதுங்க. மேலும் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக பல வழிகளில் இடமாற்றத்தினை பயணத்தினை கொடுப்பாருங்க. எழில் இருக்கக்கூடிய கேது எதிரிகளிடமிருந்தும் துரோகிகளிடமிருந்தும் உங்களை காப்பாற்றுவார். அவங்கள சற்றே அடக்கி வைப்பார். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து சற்று ஓய்வு எடுக்கலாம்ங்க. மேலும் இந்த சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சியால் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நிச்சயம் மாற்றம் ஏற்படுங்க. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் வழியில் நன்மையும் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபைனான்ஸ், பேங்க்கு மற்றும் ஆடிட்டிங், கல்வித்துறை இந்த விஷயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக இந்த துறையில் நல்லதொரு முன்னேற்றம், நன்மை, லாபம் கிடைக்குங்க. அதே போல் இந்த வெளிநாட்டு யோகம், வெளிநாடு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு இப்போ கிடைக்குங்க. மேலும் வேறு ஒரு மாநிலத்துக்கு போவது அல்லது வேறு மொழி பேசக்கூடிய நபருடன் ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுவது, இந்த மாதிரிய விஷயங்களும் நடக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜென்மத்தில் ராகு இருப்பதால் ராகு கால பூஜையில் கலந்து கொள்வது, துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செய்வது, இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். மாற்றம் உண்டுங்க. அதுவும் விபரீத மாற்றம் உண்டு.
பெரிய முயற்சியால் பெரிய லாபம் நிச்சயமாக கிடைக்குங்க. வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.